வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி 2025-26 அரசு தேர்விற்கான முக்கியமான வினாவிடைகள். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பில் சமூக அறிவியலில் 2ஆம் பருவத்தில் உள்ள வரலாற்று பகுதியில் அதே பாடம் தான். இப்போ இந்த பாடம் ரொம்ப பெருசு, அதனால் டெய்லி இதான் இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். அதாவது வட இந்தியாவில் வேதகால பண்பாடு எப்படி இருந்துச்சு, தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, மூத்தோர்களை கொண்ட மன்றம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூத்தோர்களை கொண்ட மன்றம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மூத்தோர்களை கொண்ட மன்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சபா, சமிதி, பாலி, மேற்கொண்ட அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மூத்தோர்களை கொண்ட மன்றம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சபா அப்படிங்கிற ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது கொஸ்டின், மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சபா, சமிதி, பாலி, விதாதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபா, சமிதி, பாலி, விதாதா, இந்த 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பி சமிதி அப்படிங்கிற அமைப்பு தான் என்னது, மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு அமைப்பாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் அடுத்து 3வது கொஸ்டின், ஆரிய காலத்தில் விவசாய மகசூல் மற்றும் கால்நடைகளின் மகசூல் எத்தனை பங்கு வரியாக செலுத்த வேண்டும்? ஆரிய காலத்தில் விவசாய மகசூல் மற்றும் கால்நடைகளின் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1/6, 6ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆரிய காலத்தில் 4 ஆசிரமங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம், மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரிய காலத்தில் 4 ஆசிரமங்கள் இருந்திருக்கு. இந்த 4 ஆசிரமமே இங்கே கொடுக்கப்பட்டிருக்காப்போ ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் நம்மளுக்கு இங்கே ஆன்சராக எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறது தான் என்னது ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஆரிய காலத்தில் 4 ஆசிரமங்கள், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது கொஸ்டின், ஆரிய காலத்தில் பெண் தெய்வங்கள் எவை? ஆரிய காலத்தில் பெண் தெய்வங்கள் எவை அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த பெண் தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது